செய்திகள் கேட்டுமென்றார். இன்று நாட்டுக்கு நாடு தங்களில் செய்திகள் கேட்டிடுவே. வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகலில் முடியும் என்றார். இன்று வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையிலின் முடிந்திடுவே. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது, வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது. வருகையும் நேரமே, இயேசு வருகையும் நேரமே. கொள்ளை நோய்களும் கொலை வெறியும் கூக்குரல் கேட்டுமென்றார். இன்று கொள்ளை நோய்களும் கொலை வெறியும் கூக்குரல் கேட்டிடுவே. பஞ்சங்களும் களங்கங்களும் பாரிலை கலக்கும் என்றார். இன்று பஞ்சங்களும் களங்கங்களும் பாரிலை கலக்கிடுதே. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது, வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது. வருகையும் நேரமே, இயேசு வருகையும் நேரமே. கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்திகளும் கர்த்தரை நாமும் தரித்து கொண்டு வஞ்சித்து வாழ்வார் என்றாரே. இன்று கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்திகளும் கர்த்தரின் பெயரை சொல்லிக் கொண்டு வஞ்சித்து வாழ்வார் என்றாரே. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது, வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது. வருகையும் நேரமே, இயேசு வருகையும் நேரமே. இது இயேசு வருகை நேரமே. Amen. Thank you. Thank you. Praise God. Amen. அருமையாக பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இவ்வேளையில் இன்றைய நாளின் பேச்சாளர்களின் உரையை கேட்போம். முதலாவதாக பேச வருபவர் உஷானி சிவகுமார், வயது 14,
இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் சிவகுமார் மற்றும் ஆன்டி கோகிலா அவர்கள். இவர் பேச போகிற தலைப்பு டெம்பரன்ஸ். இவருக்கு கொடுக்கப்படுகிற நேரம் 7 நிமிடங்கள். Now I'll hand over the time to timekeeper. Ushani? Good evening, my dear friends. Ushani, I am going to talk under the topic of temperance. Ushani, wait. Okay, your time start now. Good evening, my dear friends. Today I am going to talk under the topic of temperance, including we are the temple of God. First of all, I would like to thank God for giving me this wonderful opportunity to talk among the young preachers. I would first like to start by reading the Bible verse which talk about we are the temple of God. 1 Corinthians chapter 3 verse 16 to 17 says, "Do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you? If anyone tries to defile the temple of God, God will destroy him, for the temple of God is the holy, which temple you are." What do you think about the verse in above? It says about temple. The temple means I thinking the construction, the building constructed by bricks or stones? Exactly, yes. What you are thinking is correct. But here the temple is constructed by building blocks called thousands of cells. With cells, thousands of cells. It is nothing else. It is our body. Here, our body is the temple and God dwell in us. So we should be holy, for the God should dwell in us. And from verse 17, we can understand that God is telling he will destroy the people who is trying to harm the temple of God. That means body, our body. But if we try to defile our temple ourselves, anyone can't help us. We have dig a big hole to the sin. In that time, we have lose our holiness. Who are we to make ourselves dirt, the temple of God? Are you thinking our body is our own? No, exactly not. We were all bought at a price. Do you know what's the price? Is it 1 lakh? $2 million? No. The blood of Jesus Christ who died for us, for our sin in the cross, is the price of our body. The blood of Jesus Christ is the price of our body. Think how holy should our body be. We should always open our gates of heart for the entrance of God, for the God should dwell in us. We should not only be holy physically, but also mentally and spiritually. To be holy, we have to follow the new star. New star stands for N for nutrition, E for exercise, W for water, S for sunlight, T for temperance, A for air, and R for rest. We need all of these to be holy. And especially, we need the 5th letter which stands for T, temperance. Temperance in the sense, we also call it as self-control. We need self-control to be holy. We should control ourselves from many temptations and addictions of worldly things. We have addicted to many worldly things such as watching TVs. To be holy, we should control ourselves. There are many verses in the Bible which talks about temperance. The best way is Galatians chapter 5 verse 23. It says we should apply temperance to be holy and to be obedient. And Luke 2 verse 18 says, "Let the little children come to me. Do not hinder them, for the kingdom of heaven belongs to them." Do you know why God is saying like that? He would have told, let the youth or let the teenage children come to me. But he have told, let the little children come to me. Why? Because little children don't know to sin. They have pure hearted. They won't be tempted or they won't be addicted to any worldly things. So we have to take the example of little children and be holy like them. To be holy, we should do 2 main things, prayer and reading Bible. Before that, Satan, who is the enemy of God, is watching us as a roaring lion to devour us eagerly in many ways.
As a Christian children, we should not fall into the trap of Satan. Do you know what are the two holy things we should do? They are prayer and reading Bible. Prayer in the sense communicating with the God. Reading Bible in the sense we should not just turn the pages in the Bible. Some people read Bible because of their habit. Some people read to show off others. I am reading the Bible. But we should really, by heart, we should read the Bible and be holy. Our body is a treasure. We should not use it for unwanted purposes. Think of you all got a beautiful gift from your parents. You see it as a treasure. But the gift from God is our body. How should we see our body? There's nothing valuable than our body because price of a body is blood of God. There are many temples in the world, but we are the living temple. We are the living temple which was made by God. For he should dwell in us. As a living temple, we should teach each and everyone to be the temple of God. We should make our temple as a house of prayer. And John 3 verse 16 says, God gave his only begotten son, whoever believes in him should not perish but have an everlasting life, as a protector. So God gave his own son as a protector because to protect us. So as we should do for our protector the well job. We should be a temple of God to our protector to communicate with God. There's nothing in the world than being the temple of God. So we should protect our body well to be the temple of God, and he should dwell in us. Thank you. ஆமென். உஷானிக்கு நன்றி. அடுத்து நம்முடைய இரண்டாவது பேச்சாளராக பேச வருபவர் ரிஷான் ரோசைரோ, வயது 13. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ரோசைரோ மற்றும் ஆன்டி எஸ்தர் அவர்கள். இவருடைய தலைப்பு போன் அடிக்ஷன். இவருக்கு வழங்கப்படுகிற நேரம் 7 நிமிடங்கள். ஹேண்ட் ஓவரிங் டு டைம் கீப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம். ரிசான் நீங்க இருக்கீங்களா? நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கா? ரிசான் நீங்க இருக்கீங்களா? ரிசான் நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ண முடியுமா? சரி, அடுத்த நபர், ஏன்னா அவங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நபர் கடந்து போகலாமா? அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது மற்றவங்களை பேச சொல்றீங்களா? அப்ப ஆமா, நீங்க மற்றவர்களுக்கு நம்ம முதல்ல வாய்ப்பு கொடுப்போம். சரி பாஸ்டர். தேங்க்யூ. அடுத்ததாக அபிஷேல் யேசுராஜ், வயது 10. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் யேசுராஜ் மற்றும் ஆன்டி டோனா அவர்கள். இவருடைய தலைப்பு லைஃப் ஸ்டைல்ஸ். இவருக்கு வழங்கப்படுகிற நேரம் 7 நிமிடங்கள். ஹேண்ட் ஓவரிங் டு டைம் கீப்பர். Abhishek? Sister. Okay, your time start now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூம் இணையத்தினூடாக இளம் பேச்சாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த போதகர்களுக்கும் தீர்ப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இளம் பேச்சாளர்களுக்கும் முதற்கண் கர்த்தராகிய இயேசுவின் அன்புடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் எனும் தலைப்பில் என் உரையை முன்வைக்கிறேன். கண்களில் காண்பவைகளை எல்லாம் அனுபவிக்கும் தகுதியை பெறுவதும் நினைப்பதை எல்லாம் பெறக்கூடிய செல்வாக்கை பெறுவதும் தான் வெற்றிகரமான வாழ்க்கை என்று பலரும் நினைப்பதோடு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என நம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறோம். நாம் தகுதியையும்
செல்வாக்கையும் இலக்காக வைத்திருந்தாலும் அதனை பெறுவதற்கான சரியான பாதையை தேர்வு செய்வது மிக முக்கியமாகும். உலகையும் மனிதனையும் படைத்த இறைவன் சுகத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழும் வழிகளை ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து இன்று வரை வேத வாக்கியங்கள் கூடாக கற்பித்து வருகிறார். மனிதனது வாழ்க்கை முறை எனும் போது அவனது நடத்தை சார் செயற்பாடுகள், உணவு முறை, குடும்ப வாழ்வு, கலாச்சார சமய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றல் போன்ற இன்னொரு விடயங்கள் எடுத்து நோக்கப்படுகின்றன. மேற்கூறப்பட்ட விடயங்கள் விசுவாச பிள்ளைகளின் வாழ்க்கை கோலத்தில் எவ்வாறான நேர்மறை தாக்கங்களை செலுத்துகின்றன என்பதை வேதாகம வசனங்களை மேற்கோளாக கொண்டு சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆதாம் ஏவாளை படைத்து இப்பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் கணவன் மனைவியான இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கூறி ஆசீர்வதித்ததை ஆதியாகமத்தில் வாசிக்கலாம். இன்றைய குடும்பங்களில் மரணம் அவர்களை பிரிக்கும் முன் மனமுறிவு அவர்கள் வாழ்க்கை முறையில் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி சிதைத்து சின்ன பின்னமாக்கி சாட்சியற்ற வாழ்வாகி போகின்றது. இந்நிலைமைகளை கண்ணோக்கிய இயேசு மத்தேயு 19 அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மேலும் மத்தேயு 19 அதிகாரம் 4வது வசனத்திலே உண்டாக்கினவர் அவைகளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்றும், நோவாவின் பேழைக்குள் உயிரினங்கள் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக பேழைக்குட்பட்டன என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்று ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இணைந்து வாழும் கர்த்தருக்கு அருவருப்பான வாழ்க்கை கோலத்தை நம் கண்களால் காண்கிறோம். இவ்வாறான வாழ்க்கை கோலத்தை கர்த்தர் அருவருப்பதோடு உங்களையும் என்னையும் சமாதானத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்க்கையை வாழ வாஞ்சியோடு தேவன் அழைக்கிறார். நமது தேவனும் அவர் வழி நடந்த நம் மூதாதையரும் எப்படி எதையெல்லாம் அவசியமற்றதும் அநாகரிகமானதும் என்று விளக்கினார்களோ அவையெல்லாம் நாகரீகம் என்ற போர்வையில் நம் வாழ்க்கை முறையோடு பிணைந்து கிடக்கின்றன. நம் உணவு முறையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலே இதோ பின்னும் தேவன் இதோ பூமியிலே மிகுந்த விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்றார். ஆனால் இன்றைய உணவுகள் அதி புரத சத்துடைய இறைச்சி, மீன், முட்டை, பாற்கட்டி போன்ற உணவுகள் தான். அதிக ரசாயன பதார்த்தம் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளையே நாம் அதிகமாக விரும்புகிறோம். இவ்வாறான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் அநேக நோய்கள் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த உலகையே ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் நோய் எதிர்ப்பு சக்தியற்று தினமும் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து அவல நிலையாய் இருக்கின்றது. ஆகவே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே தேவன் இப்படியா எச்சரிக்கிறார். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஆகவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் உணவு முறைகளையும் பின்பற்றி பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான சரியான பாதையை தேர்வு செய்வது மிக முக்கியமாகும். ஆகவே அரிய வாய்ப்பை தந்ததற்கான போதகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும்
ஆண்டவனுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன். ஆமென். ஆமென். அபிஷேல் அவருக்கு நன்றி. ரிஷான் ரோசாயிரோ இருக்கீங்களா? இவ்வேளையை ரிஷான் ரோசாயிரோயிடம் ஒப்படைக்கிறேன். Rishon? Yeah. Time starts now. கொஞ்சம் இருக்கிறீங்களா? நான் ஷேர் பண்ண முடியுமா? Okay. You can. You can share now. பாஸ்டர் ரொசாரியோ, ரியோன் அண்ட் ரினிஷாக்கா நீங்க அலோவ் கொடுத்துருக்கீங்க. நீங்க கோஹோஸ்டா இருக்கீங்க. இப்ப ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் வருது இல்ல பாஸ்டர்? கரெக்ட்டா? ஓகே, இப்ப ட்ரை பண்ணுங்க. ஓகே பாஸ்டர், thank you. You can proceed. Timekeeper. Okay, Pastor. Rishon, are you okay? Yeah, now I'm okay. Okay, your time start now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பானது லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நாம் இன்றைய தியானத்துக்குரியதான வசனமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால் லேவியராகமம் 20வது அதிகாரத்தில் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆம், ஆண்டவர் நம்மை எல்லா விஷயங்களிலுமே நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. அது இந்த வசனங்களை மட்டும் இல்லாம இந்த நான் ஸ்லைட்ல போட்டிருக்கிற இத்தனை வசனங்கள்லையுமே உங்களை சாட்சியாக பிரித்தெடுத்திருக்கிறேன், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று தேவன் நினைப்பூட்டி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் அவரே மக்களினோடாக பேசியும் நினைப்பூட்டி கொண்டு வருகிறார். எனவே மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் கலங்காமல் நாம் நம்முடைய வழியிலே எப்பொழுதும் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான வழியிலே. எனவே இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பைபிள் வேர்ஸ் போன். நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் எதற்கும் கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய வசனம் ஒன்று. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு தவளைய நாங்க ஒரு கொல்லணும்னு சொன்னா அதை நாங்க ஒரு கொதிக்கிற தண்ணியில போட்டோம்னா அது உடனே சாவாது, மாறா அது குதிச்சு வெளியில வந்துடும். அதுவே அந்த தவளைய கொல்லணும்டா ஒரு சாதாரண வெப்பநிலையில இருக்கிற தண்ணி பாத்திரத்துல அதை போட்டுட்டு அதை லைட்டா ஹீட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காவே சூடு தெரியாமலே செத்து போயிடும். இது மாதிரி தான் சாத்தானும் நாம எந்த விஷயத்துல வீக்கா இருப்போம், எந்த விஷயத்துல நாங்க தளர்ந்து போயிருப்போம், எந்த விஷயத்துல நாங்க பலவீனமா இருப்போம்ன்றது அந்த சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். எனவே எந்த விஷயத்திலுமே அவன் நம்மளை எதிர்க்கிறதுக்குண்டே பிளான் பண்ணி கொண்டிருப்பான். எனவே நாங்க தேவனுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும். எனவே இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். செல்போன் வெர்ஸ் பைபிள். இப்பொழுது இந்த செல்போனிலே இந்த செல் என்கிற கருத்தை நாம் எடுத்து பார்த்தால் நீங்க பார்க்கலாம், செல் என்றால் சிறைக்கூடம் என்று பொருள்படுகிறது. எனவே செல்போன் நம்மை அடிமையாக்கவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாங்க ஒரு செல்போனை தெரிவு செய்ய போறோம். இப்ப செல்போனோட தெரிவு செய்யறோம்டா இப்ப நிறைய கம்பெனில போன் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாத்தையும் வாங்குறது இல்லை, எது நம்மளுக்கு பெஸ்டா இருக்குதோ அதை மட்டும் தான் செப்பரேட் பண்ணி நாங்க வாங்கி கொள்வோம். அது போலதான் நம்மட கையில ஏகப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை முறையை நாங்க தெரிவு செஞ்சு அதுல நாங்க வாழணும். அதான் முதலாவது பாயிண்ட், நல்ல வாழ்க்கை முறையை தெரிவு செய்தல். அடுத்ததாக கட்டளைகளை மாற்றவோ குறைத்து மதிப்பிடவோ கூடாது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமே போன் நம்பர், ஒரு போன்ல நம்பர்ல எத்தனை டிஜிட் இருக்கும்டா 10 டிஜிட் இருக்கும். அதே போல கட்டளைகளையும் எத்தனை டிஜிட்டா 10 டிஜிட் தான் இருக்கு, 10 கட்டளைகள் தான் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த
மேலுக்கு இருக்கிற அந்த நம்பரை வச்சுக்கொண்டு ஒருத்தருக்கு போன் பண்ணணும். ஆனா அதே இது கீழுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம், அதே போன் நம்பர்ல வந்து அந்த கடைசி நம்பரை மாத்தி இருக்கிறேன். அதே போல எந்த டிஜிட் நாங்க மாத்தி அடிச்சாலும் அல்லது கீழுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை குறைச்சு போட்டிருக்கிறேன். எனவே எந்த நம்பரை குறைச்சு போட்டாலும் அந்த கோல் வந்து உரிய இடத்திற்கு செல்லாது. அதே போலதான் கட்டளைகள்லையும் ஒன்றை குறைச்சு மதிப்பிட்டாலோ இல்லாட்டி ஒன்றை கவனிக்காம விட்டாலோ என்ன நடக்கின்றது, அநேகத்திலே சரியா இருந்து ஒன்றிலும் குற்றவாளியா இருந்தால் அனைத்திலும் நாம் குற்றவாளியாக காணப்படுவோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது போல நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக தேவனிடம் எல்லா காரியங்களையும் நாம தெரிவிக்க வேண்டும். இது வந்து ஜெபம் நாங்க வந்து கர்த்தருக்கு எப்படி தெரிவிக்கலாம்டா, அதாவது ஜெபத்தை வந்து நாங்க ஒரு போனுக்கு ஒப்பிடலாம். அப்ப நாங்க இங்க இருந்து அங்க போன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சாமான் ஒன்று தேவை. அது என்னன்னு பார்த்தோம்னா போன் நம்பர். போன் நம்பரை இங்க நாங்க எதுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடலாம் என்று சொன்னா பைபிளுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடலாம். அதே போல பைபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறியிருக்கிறது போல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க மனசுல எடுத்து வச்சு நம்முடைய பாரங்களை எல்லாம் தேவனிடத்துல தெரிவிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்பூட்டி கொண்டிருப்பார். அடுத்தது, அலைபேசிக்கு கொடுக்கும் மதிப்பை விட மேன்மையான மதிப்பை வந்து நாங்க தேவனுக்கும் வேதாகமத்துக்கும் கொடுக்க வேணும். இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நாங்க பார்ப்போம். முதலாவது, ஆராய்ச்சிகளின் முடிவின்படி ஒரு மனுஷன் 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 போன் மாத்துறான். எனவே இந்த 7 போன் மாத்துறானே, நாங்க யோசிக்கணும்னா 10 வருஷத்துல நாங்க எத்தனை பைபிள் மாத்திரம் மட்டும் யோசிக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு பைபிள் தான், அதையும் பெருசா பாவிக்கிறது இல்லை. ஆனா தேவன் நம்மளை கவனிச்சு கொண்டிருக்கிறாரு. எனவே நம்மள கிடைக்கிற சாமானோ ஒழுங்காக பாவிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு மொபைலை பத்தி பேசுறதுக்குண்டே 40 விஷயம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, ஒரு மனுஷனுக்கு ஆறுதலாக, ஒரு மனுஷனுக்கு பிரயோசனமாக நாங்க பேசுறதுக்கு ஒரு 4 வசனம் பைபிள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு போனை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல கவர் எல்லாம் போட்டு அது வந்து ஒரு முக்கியமான சாமான் மாதிரியே நாங்க நினைச்சு வச்சுக்கொள்வோம். அதை கவர் போட்டு அது ஊத்தெல்லாம் படாம இருக்கிறதுக்கு. ஆனா பைபிளுக்குண்டா அப்படி இல்லை, அது சும்மா அப்படியே இருக்கும். அதையும் பூட்டப்பட்ட ஒரு அலுமாரியில ஓரத்துலவோ இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம பைபிளை கவனீனமா பாவிக்காம கவனத்தோட பாவிக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு போனை வாங்குறதுக்கு நாங்க யோசிக்க மாட்டோம். அதாவது ஒரு போன் ஒன்று புது போனோட அப்டேட் ஆயிருக்குதுன்னா அதை வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம், உடனே போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா பைபிள் அப்படி இல்லை. எத்தனை வருஷமானாலும் அதே ஒரே பைபிளை பாவிச்சே இருக்கிறது. எனவே நாங்க என்ன செய்யணும்டா, அந்த அழிவுக்கு செலவழிக்காம நிரந்தரமான நித்தியமான காரியங்களுக்கு நாம் செலவழிக்க வேண்டும். நம்முடைய நேரத்தையும் தான் பணத்தையும் தான். அடுத்ததாக, ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கையில போன் இல்லைன்னா எவ்வளவு கவலை ஆயிரும். அதே இது ஒரு நாள் ஃபுல்லா பைபிளை தொடாம இருக்கிறோமே, என்ன எப்படி கவலையாக நாங்க இருக்கணும். ஆனா நாங்க கவலையே படுறது இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார், தக்க பலன் அவர் கொடுப்பார். அதே போல எந்த இடத்துலயும் பார்த்தோம்னா இந்த போன் வந்து இருக்கும். இப்ப நாங்க எங்க போறோம்டாலும் நாம கையில போனை வச்சு கொள்வோமே தவிர எங்க போறோம்டாலும் பைபிளை கொண்டு போக மாட்டோம். பைபிள் கொண்டு போக வெட்கமா இருக்கிற இடங்கள்ல போனை கொண்டு போய் என்ன பெருமை? நாங்க யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு மனுஷன் நம்மளுக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து எங்க போறாரு எங்க வாராருன்றதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க சரியா ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுக்குறோமே, அதே இது அவர் எங்க போகணும்ன்றத நாங்க பாக்குறதுக்கு ஒரு சரியான போன் ஒன்று வாங்கி பைபிள் ஒன்று வாங்கி கொடுக்குறோமா நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதே போல இன்னும் பார்த்தோம்னு சொன்னா இந்த போனால வந்து நைட்ல வந்து நாங்க போனை தலையணிக்கு பக்கத்துல வச்சுட்டு படுக்கும்போது அதுல இருக்கிற சென்ஸ் எல்லாம் நம்மளோட மூளையை தாக்கி பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாங்க தவிர்க்க வேண்டும். அதே போல இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பொதுவா இந்த நைட் டைம் டேட்டா, அதாவது நைட்ல முழிச்சிருந்து போன் பாக்குற வேலைகள் இருக்காங்க. அதாவது எந்த நேரமும் போன் வந்துட்டு. ஆனா தேவனானவர் நம்மளுக்கு இரவு பொழுத கொடுத்ததே தூங்குறதுக்காக தான், நல்லா நித்திர கொண்டு இளைப்பாறணும்ன்றதுக்காக தான் கொடுத்திருக்காரு. அதே போல ஆராய்ச்சிகளின் முடிவின்படி இரவு 10 மணில இருந்து அதிகாலை 3:30 மணிக்குள்ளதான் எங்களுடைய மூளை வளர்ச்சி மிகவும் நன்றாக காணப்படும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல
அந்த டைமை வந்து சாத்தானுக்கு நாங்க அந்த டைமை கொடுக்காம எல்லா வேலையும் தேவனிடத்தையே கொடுக்க வேண்டும். அதே போலதான் நாமும் இப்பொழுது இந்த தெய்வ செய்தியில கேட்ட அநேக காரியங்களை விட இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் நாங்க உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு சில கொடுக்கறதுக்கு நேரத்தை நாங்க வச்சுக்கொண்டு இந்த இடங்கள்ல நாங்க எந்த இடத்துலயும் நாங்க பயணிக்கும் போது நம்மளுக்கு வெட்கப்படுறதுக்குன்னு ஒரு விஷயமே இல்லை. எனவே தேவன் தாமே இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமேன். ரிஷான் அவருக்கு நன்றி. அடுத்து இன்றைய நாளின் இறுதி பேச்சாளர் மெல்வின் குமார், வயது 15. இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் பிரான்சிஸ் மற்றும் ஆண்டி புனிதா அவர்கள். இவர் பேச போகிற தலைப்பு அடிக்ஷன். இவருக்கு வழங்கப்படுகிற நேரம் 7 நிமிடங்கள். இந்த நேரத்தை டைம் கீப்பர் இடத்தில் ஒப்படைக்கிறேன். Melvin. Hello. Okay, are you ready? Yes. Okay, your time start now. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பேச போற இந்த தலைப்பு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. சோ இந்த தலைப்பு வந்து முக்கியமா வந்து யாருக்கு சேரணும்னா நம்மள மாரி இளைஞர்களுக்கு. சோ இப்ப வந்து இந்த தலைப்பு வந்து எல்லாரும் நல்லா கேளுங்க. அடிக்ஷன் என்றால் என்ன? அடிக்ஷன் என்பது ஒரு நபர் ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சு அதுக்கு அடிமையாகிறது தான் அடிக்ஷன். அடிக்ஷன்லயே நிறைய வகைப்படும். அடிக்ஷன்ல வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகலாம், ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகலாம், ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகலாம், ட்ரக் பில்ஸ் எடுக்கிறதுக்கு அடிக்ட் ஆகலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. சோ இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடிக்டட் வந்து ஒரு நல்ல காரியம் அல்ல. அது செய்யறதுனால நம்மளோட உடலுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுது. சோ இப்ப வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து இதன் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராச்சும் ட்ரக்ஸ் இல்லாட்டி எதுக்காச்சும் அடிக்டட், போன்ஸ்க்கு அது டிவி பாக்குறது எதுக்காச்சும் அடிக்டட் ஆயிருந்தாங்கன்னா அதை வந்து இப்பயே அதை வந்து நிறுத்தி கொண்டாதான் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் சரி அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி நல்லது. இப்ப வந்து அடிக்ஷன் என்றால் என்ன? வாட் இஸ் அடிக்ஷன்? அடிக்ஷன் வந்து ஒரு நபர் வந்து ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சு அதுக்கு அடிமையாகிறது தான் அடிக்ஷன். சோ அப்ப வந்து அடிக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியாகலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே அடிக்ஷன்ல இருந்து வெளியாகிறோம் சரி, இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்து வெளியாகிறதுக்கு பைபிள்ல வந்து ஆன்சர் இருக்கு. சோ அதே போலதான் இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியாகணும்னா ஆண்டவரை நம்பணும். சோ இப்ப வந்து இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வந்து அடிக்ஷன்ல இருந்து உதாரணத்துக்கு எப்படி வெளியாகணும்னா, அடிக்ஷன்ல இருந்து நமக்கு வெளியாகிறதுக்கு ஒரு சிறந்த கல்வி நம்ம வந்து ஆன்மீகத்தின் வலுவான உணர்வும் உயர்ந்த சக்தியும் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்மள விடுவித்துக் கொள்ள முடியும். சோ இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய அடிக்ட் ஆனவங்க வந்து பைபிளை நோக்கி சென்று ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அவங்க முழுமையா நம்பினாங்கன்னா நம்ம இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார்னு நம்பணும்னா நம்ம கண்டிப்பா வெளியாக முடியும். சோ அப்ப அதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட், சோ அடுத்தது நம்ம வந்து ஹூஸ் அவர் எனிமி? நம்ம யாரால அடிக்டட், யாரால நம்ம அடிமையாக்கப்படுறோம்? நம்ம வந்து தவறான வளர்ப்பு சொல்றோம், இல்லாட்டி தவறான நட்பு சொல்றோம், இல்லாட்டி தனிமைப்படுதல், இந்த மாதிரி டிப்ரெஷன், நிறைய விதத்தால நிறைய பேர் அடிக்டட் ஆயிருக்காங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்ல, நம்ம ஃபேமிலியும் நம்ம திட்டுறாங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. அவங்க எதுக்கு நம்மளை திட்டுறாங்க? அவங்க நம்மளுடைய நல்லதுக்காகவோ நம்மளுடைய முன்னாள் ஃபியூச்சருக்காகவும் மட்டும்தான் நம்மளை திட்டுவாங்களே தவிர தேவையில்லாததுக்கெல்லாம் நம்மளை திட்ட மாட்டாங்க. அதே போல்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் நமக்கு தப்பு இல்லை. ஆனா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து நமக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்காரு. சோ இப்ப நம்ம தான் வந்து நல்ல நண்பர்களையும் சரி இல்ல கெட்ட நண்பர்களும் சரி யாருன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்றோம். நம்ம கெட்ட நண்பர்களோட போய் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி தவறான காரியங்களை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அழித்துக் கொள்வோம். ஆனா நல்ல நண்பர்கள் கூட நம்ம சேர்ந்தோம்னா அவங்க நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். சோ அதேதான். சோ இப்ப வந்து அடிக்ஷன் பண்றதுக்கு வந்து நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸை மட்டும் சொல்லக்கூடாது. அத்தாரிட்டிஸ் இப்ப இந்த காலத்துல எல்லாம் அத்தாரிட்டிஸ் நிறைய நாட்டுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்குறாங்க. சோ அதனால யங்ஸ்டர்ஸும் எது பத்தி கண்டுக்காம ட்ரக்ஸ், ஆல்கஹால், போன் அடிக்ஷன் இந்த மாதிரி தவறான காரியங்களை இறங்குறாங்க. சோ அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி யார்கிட்டயும் சரி ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், தண்டிக்கலாம். ஆனா தண்டிச்சா அது அவங்களுக்கு நம்ம உரைக்கிற மாதிரி தண்டிக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம அவங்க தண்டிக்கிறாங்களா, யங்ஸ்டர்ஸ் நம்ம யோசிக்கணும், இது தவறு, இவங்க நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அந்த மாதிரி தண்டிச்சோம்னா அப்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் புரியும் நம்ம இந்த மாதிரி காரியங்கள் செய்வது நமக்கு தவறு, இது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. என்னோட செர்மனோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னா, சங்கீதம் 27வது அதிகாரம் 4-6வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்குள்ள நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என் கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது நான் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்குள்ளான உறவை நமக்கு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த மாதிரி ஆபத்தான காலகட்டத்தில இருந்து நம்மளை விலக்கி அவருடைய கூடாரத்தின் மறைவிலே நம்மளை வைத்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறாரு. சோ அதான் நம்ம எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆபத்தான பயணங்கள்ல சென்றாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் நமக்கு சமாளிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு. சோ அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நம்பணும், அவர் விசுவாசிக்கணும், அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட், சோ இப்ப நம்ம பார்ப்போம் எப்படி இந்த அடிக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணலான்னு. நம்ம இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, இங்கே சொல்லுது, dear friend, God is more powerful than your addiction. He can release you and make you free. Bible says if the Son sets you free, you will be free indeed. Jesus wants to set you free today. He wants to forgive you past and release you from all the addictions. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவம் செய்யறது எல்லாத்தையும் மன்னித்து கொண்டு வர்றாரு. ஆனா அவர் எப்போதுமே மன்னிப்பாருன்னு சொல்ல முடியாது. இப்ப 2ஆம் வருகைக்கு எல்லாம் நம்ம ஆயத்தம் ஆகுறோம். ஏன்னா இப்படிப்பட்ட வாதிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ அப்ப இந்த காலத்திலும் சரி, நம்ம அப்பே அடிக்ஷன்ல நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள எப்போதும் காப்பாத்தி கொண்டே இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. சாத்தான் நம்மள எடுத்துக்கொள்வான். அப்ப ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னா அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். அதுதான் என்னோட இன்னைக்கோட தலைப்பு. ஆமென். ஆமென். மெல்வினுக்கு நன்றி. மிகவும் அருமையாக பேசிய ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் நன்றி. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் ஜட்ஜஸ் உடைய கருத்துக்களை கேட்போம். நம் மத்தியில் இன்று 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. பாஸ்டர் சுந்தரம், டாக்டர் மேக்ஸ்வெல், ஆன்டி பிரேமிலா மற்றும் டாக்டர் டெபோரா அவர்கள். ஒவ்வொரு ஜட்ஜஸ்களுக்கும் 2 நிமிடங்கள் வழங்கப்படும். ஜட்ஜஸ், இப்பொழுது நீங்கள் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வேளையிலே நான் ஜட்ஜஸ் ஆன்டி பிரேமி அவர்களை அழைக்கிறேன். அதற்கு பிறகு டாக்டர் மேக்ஸ்வெல் பெஞ்சமின் அவர்கள் அவருடைய கருத்துக்கு முன்வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்டி பிரேமி, உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவர் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் டாக்டர் மேக்ஸ்வெல்ல கொஞ்சம் பேச சொல்லுங்க. நான் அதுக்குள்ள இதெல்லாம் எழுதிட்டு வந்துடுறேன். டாக்டர் மேக்ஸ்வெல். எஸ், எல்லாத்துக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 பேரும் மிக நேர்த்தியாக அவங்க நல்ல ப்ரிப்பேர்டோடு அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க, தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க.
நல்ல ஒரு பைபிள் ஓரியன்ட் ஸ்பீச்சாக இருந்தது. அந்த வால்யூம் சிலவங்க வந்து கொஞ்சம் மொனோட்டோனஸா அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் வேரியேஷன், அந்த வாய்ஸ் வால்யூம், பிச்சு, டோனு அதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, த புக் ஆஃப் ஜேம்ஸ், ஜீவனும் சாவும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்மளுடைய வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்க பேசும்போது நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, ஆனா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பவர்ஃபுல். ஒருத்தனை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ண வைக்கும், இல்லைன்னா அத ஒருத்தனை வந்து புதுப்பிக்கும், அதை வந்து ஒருத்தனை வந்து லைவா கொண்டு வரும். அதனால ஒவ்வொரு வார்த்தைங்க நீங்க சூஸ் பண்ணி பேசணும். ரொம்ப சூதிங்கா, ரொம்ப கம்ஃபர்டிங்கா, ரொம்ப அப்பீலிங்கா அந்த வார்த்தை வந்து ரொம்ப சூஸ். நேத்து நான் சொன்னேன்ல, பேராப்ரைஸ் பண்ணோம். இப்ப மிஸ்ஸஸ் இஜி ஒயிட் கொட்டேஷன்ல 4 கொட்டேஷன் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு கொட்டேஷனா 8 லைன் இருக்கும். 8 லைனும் நீங்க ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும். அந்த கொட்டேஷன்ல அந்த ரத்தன சுருக்கமா நீங்க சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பர் சொல்லி முடிச்சிடணும், அவ்வளவுதான். அதனால பேராப்ரைஸும் பண்ணோம், வார்த்தைங்களை நல்லா சூஸ் பண்ணணும். ரொம்ப உயிர் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கணும், என்கரேஜிங்காகவும் இருக்கணும். அப்பனா அந்த ஒரு பையன் பேசினா, அந்த ஒரு பொண்ணு பேசினா, அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துச்சு அப்படின்னு அவங்கள வந்து நம்ம பரலோகத்துல காணலாம். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு மிக அவசியமா முக்கியமாக இருக்கின்றது. அதனால நீங்க அதுலயும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. Good evening everyone, nice to meet you again. சிறு பிள்ளைகள் அருமையாக 4 பேரும் பேசினாங்க. I think you may be thinking, what this auntie all the time trying to tell something, the defects குறைய சொல்றாங்களா? நான் உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்றேன். உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல பேசுறீங்க, நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. But one thing I think was not made clear to you all, this is not, I don't know if parents gave preaching practice. This is not preaching. We are not giving you training for preaching. This is temperance contest. I think I'm correct, Pastor Edwin. But see, we are given a sheet to evaluate you. One is appearance. Of course, all of you look very nice, dressed well. Correct. Huh? Then use of language. Most of your language is good. I'm a little bit confused because we go sit in temperance contest as a judge, as well as when it comes to preaching contest, we go and sit for that also as a judge. But both are different. It's not wrong for you to quote from the Bible. When it comes to temperance, you can quote from the Bible, but it should not be like a message that you give in the church. So, and then we are asked to clarity, okay, then content evidence and research. நீங்க எப்படி இதை ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, எதுலலாம் போய் தேடி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு நாங்க எப்படி வேல்யூ பண்ணுவோம்? பைபிளை தான் கோட் பண்ணும்போது நாங்க வந்து நீங்க எப்படி இந்த எவிடன்ஸ், why I'm telling all this, so that students who are coming later, like day after tomorrow or something like that, they will know that what we expect. We have not told you all this. And அடுத்தது pronunciation, அதை நாங்க வேல்யூ பண்ணுவோம். Then good introduction and conclusion. Introduction வந்து usually for a contest like this, the boy, who's his name, Abhishek, second boy, he addressed very well. He said the judges and pastors அப்படின்னு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிட்டு பேசணும் இல்லையா? That was nice. And then uniqueness and presentation. Your presentation, most of you present very well, but only the matter differs. And then அடுத்தது educational value. உங்ககிட்ட எல்லாம் spiritual value தான் இருந்துச்சு இல்லையா?
You are always talking about I'm not telling it's wrong, but this is not preaching contest. This is temperance contest. And then I don't know if you know the difference. And then you are not at all showing your face. I want to talk about this last boy. His name is Melvin. Melvin never showed his face. You know, when you come to the screen, I take photo of you all so that I will know who spoke what. And then another person spoke was, I think, Rishan. He also never showed. நீங்க screen share பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. But at the side you do it. So we can know, we are supposed to உங்களுடைய gesture, posture, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் நாங்க வந்து மார்க் கொடுக்கணும். உங்களை பார்க்க முடியலன்னா நான் எப்படி மார்க் கொடுப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். And then எஃபெக்ட் அந்த ஆடியன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆடியன்ஸ் வந்து of course they are appreciating all the children well. I am happy about it. Maybe they too don't know whether this is preaching contest or temperance contest. Temperance contest is different from preaching contest. So I'm telling you children, listen carefully, ரொம்ப கவனிங்க. நீங்க வந்து temperance contestக்கு வரும்போது, like somebody spoke about Abhishek spoke well on that, and also the girl who spoke first, she spoke about temperance. But the later on, you know, it was like I was sitting in the church and the message church la kudukra mari irunduchu, and I don't know what to say, and I don't know how to judge also. I'm confused. I'm giving very less mark because of that, but I don't know what I'm doing is right. ஸ்பீக்கரை பார்க்கலனாக்கா நாங்க ஒண்ணுமே மார்க் போட முடியாது. ஏன்னா we don't know whether some of you are reading, and சில பிள்ளைங்க பை ஹார்ட்டா வந்து சொல்லுதுங்க. அப்ப யாருக்கு நாங்க நிறைய மார்க் கொடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். பை ஹார்ட்டா வந்து சொல்ற பிள்ளைங்களுக்கு தான் நேச்சுரலா நாங்க மார்க் கொடுக்கணும். நீங்க மறைச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா நாங்க I wanted to tell all this so that அடுத்த வர ஸ்பீக்கர்ங்க அந்த மிஸ்டேக் செய்யாம நல்லா செய்யணும். You all did very well. நல்ல பேசுனீங்க, நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. But you forgot that this is temperance contest and you were thinking it is preaching contest. I don't know, Pastor Edward and Mr. Edward and Pastor Edwin, what I said is correct or wrong, but this is what I felt, so I told. I hope these children will be given. Parents also, they have taken a lot of pain to ஒரு பிள்ளைகளை ஸ்கிரீன்ல கொண்டாந்து பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். They have taken a lot of pain. They have done a very good job, but misunderstood what contest is this, or maybe they were not told clearly. Wish you all the best, children. I hope I'll do my best in giving mark for you all. Thank you very much. God bless you all. நன்றி. இந்த வேளையிலே டாக்டர் மேக்ஸ்வெல் பெஞ்சமின் அவர்களுக்கும் ஆண்டி பிரேமி அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு உரையாடல் நாம் கேட்டோம். நம் நாட்கள் கடந்து போக போக இந்த பேச்சு களம் ஒரு பயிற்சி என்று சொல்ல முடியாது, இது புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் மிகவும் நேர்த்தியாக அருமையாக பேசுறாங்க. அதனால இந்த நாளிலே அவர்கள் பேசின ஒவ்வொரு காரியம் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. புதுமையான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதற்காக கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை நாம் யாவரும் கூட இறுதி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். இந்த இறுதி ஜெபத்தை பாஸ்டர் ஜெய்சிங் அவர்கள் இருக்கிறாரா? பாஸ்டர் ஜெய்சிங், பாஸ்டர் ஜெய்சிங் கூட மைக் அன்மியூட் பண்ண முடியுமா? பாஸ்டர் ஜெய்சிங் இருக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர், நமக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. அந்த ஜெப குறிப்புக்காக தயவுசெய்து நீங்க ஜெபம் ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கிங்ஸ்டன், சொல்லுங்க பாஸ்டர், எந்த குறிப்பு? கிங்ஸ்டன் வந்து சுகவீனமா இருக்கிறார், காய்ச்சலாக இருக்கிறாரு. அடுத்தது கிங்ஸ்டன் காய்ச்சல். அடுத்ததாக ஐயா மாரியப்பன்
ஐசக் அவருக்கு சனிக்கிழமை வேலை செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனை. அவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் ஏறெடுக்கும்படி தாழ்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவாக அடுத்தது யாருக்காவது ஜெப குறிப்புகள் இருக்குமான முன்கூடவே எனக்கு தெரியப்படுத்துங்க. அதனால இறுதியில இந்த ஜெப குறிப்புகளுக்காகவும் நாம் ஜெபம் ஏறெடுப்போம். இந்த வேலையில நாம் இறு ஜெபத்துக்குள்ள கடந்து போகலாம். பாஸ்டர் ஜெய்சிங் அவர்கள் ஜெபத்தை எடுக்கும்படி தாழ்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான கிருபையின் நிமித்தமாக நீர் எங்களை வழிநடத்துகிறீர். கடந்த 4 தினங்களாக உலகத்தின் பல இடங்களில் இருக்கிறதான அருமையான இளம் பேச்சாளர்களை ஆண்டவரே வரவழைத்து தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு டெம்பரன்ஸ் கான்ஃபரன்ஸ் பங்கெடுக்கத்தக்கதான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தை நீ தருகிறீர். அதோடு இதை ஒழுங்குபடுத்தியதான அருமையான போதகர் எட்வின் ஜோசப் அவர்களையும் அருமையான மகன் எட்வேர்டு அவர்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கத்தக்கதான மனதை நீர் தந்ததற்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே உலகம் முழுவதிலும் தமிழ் ஆண்டவரே திருச்சபைகளின் விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை நீர் இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே விசேஷமாக ஒவ்வொரு நாட்களிலும் மிகவும் ஆசீர்வாதமாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆண்டவரே பேசியதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே அருமையான தாயார் மிஸ்ஸஸ் பிரேமி அம்மா சொன்னது போல் ஆண்டவரே ஆவிக்குரிய பேச்சு டிஃபரெண்ட். அதுபோல ஆண்டவரே டெம்பரன்ஸ் கான்டெஸ்டில் பேசும் பொழுது அது டிஃபரெண்டாகத்தான் இருக்கிறது. அதே போல் ஆண்டவரே பெற்றோர்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது பிள்ளைகளை ஆண்டவரே அதற்கு ஏற்றார் போல் ஊக்கப்படுத்தி அவர்களை பலப்படுத்தவும் ஆண்டவரே எல்லா நபர்களை பார்த்து கொண்டு பேசத்தக்கதான ஒரு தைரியத்தையும் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்று பேசியதான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். விசேஷமாக அருமையான ஜெப ஆண்டவரே குறிப்பை தந்திருக்கிறது. விசேஷமாக ஐயா மாரியப்பன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஓய்வு நாளில் தினத்திலே ஆண்டவரே வேலை வந்திருக்கிறதாக தெரிகிறது. தேவனே, பரிசுத்த தேவனே, நீர் மனதிறங்கும் அப்பா. தேவனை துதித்து மகிமைப்படுத்தியதான ஆண்டவரே நாளிலே வேலை வந்தது நிமித்தமாக அந்த அருமையான ஆண்டவரே ஐயா அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் வேலை செய்கிறதான இடத்திலே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த அதிகாரிகளோட மனதிலே நீர் பேசும். ஆண்டவரே அந்த ஓய்வு நாள் வேலை வராமல் இருக்கவும், அப்படி வந்தால் மற்றுள்ள நாட்களிலே அந்த வேலையை செய்யத்தக்கதான ஒரு கிருபையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். அதோடு ஆண்டவரே அருமையான கிங்ஸ்டனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காய்ச்சலாக மிகுந்த ஆண்டவரே பிரயாசப்படுகிறதாக தெரிகிறது. ஆண்டவரே கர்த்தராகி இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே பேதுருவினுடைய மாமியுடைய இல்லத்திலே சென்று ஆண்டவரே அவர்களை குணப்படுத்தியதாக தெரிகிறது. அதன் பிறகு அந்த மகள் ஆண்டவரே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சுசுரூஷித்ததாக நாங்கள் பார்க்கிறோம். தேவனே உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் ஆண்டவரே காய்ச்சலாக உடம்பு பலவீனமாக இருக்கிற அருமையான மகன் கிங்ஸ்டன் மேல் தொட்டு நீ பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தை உற்சாகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த Zoom பிளாட்ஃபார்மில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். தேவனுடைய பரிசுத்தமான ஊழியங்கள் இப்பொழுது இந்த கடைசி காலத்தின் கடைசியிலே உலகத்தின் எல்லா இடங்களிலும் இந்த Zoom பிளாட்ஃபார்ம் முகாந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் பேச இருக்கிறதான ஒவ்வொரு நாளிலும் பேச இருக்கிறதான பிள்ளைகளை உம்முடைய ஆவியானவரை கொண்டு நிரப்பும். எந்த விஷயங்களை பேசுகிறதோ அதை ஆண்டவரை மிகவும் சிறப்பாக பேச உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்து தைரியத்தை தந்து உற்சாகத்தை தந்து நீர் காத்து பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களுக்கெல்லாம் மறுவாத்திருங்க. ஆமென். ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லிருங்க பாஸ்டர்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இதோ இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் செய்கிற எல்லா காரியங்களோடும் இன்று நல்ல ஆசீர்வாதமான ஆண்டவரே பேச்சுகளை தந்ததான அருமையான இளம் பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல ஜட்ஜஸையும் உம்முடைய கருத்தில் தருகிறோம். அதோடு ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்றும் என்றும் காலத்தின் முடிவெறிந்தும் இருப்பதாக.